بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فويل للمشركين الذين هم لا يؤتون الزكاة. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்களே, அந்த சில நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். உலக மதுமுறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத உணவாளர்களை உள்ளத்தில் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை முன்பின் தொடர்பிடாமல் வாழ்ந்த வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிலை கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சக்தியான ரமலானுடைய மாதத்தில் முதல் ஜும்மாவை வீட்டிற்கு செய்யக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய தேவைகள், நம் அனைவர்களுடைய தேவைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய தேவைகள், சொந்த பந்தங்களுடைய தேவைகள், ஊர்வாசிகள், உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்பல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் நோட்டிருக்கக்கூடிய இந்த நோன்பை கபூல் செய்து கொண்டு இரவு நேரங்களில் நின்று வணங்கக்கூடிய அந்த தொழுகைகளை ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து கொடுப்பானாக. ஆமீன். 11 மாதங்களில் என்னென்ன பாவச் சுமைகளோடு கரைகளோடு நடமாடிக் கொண்டிருந்தோமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு மாத நம்மவர்களுடைய நற்செயல்களை கொண்டு அந்த 11 மாதங்களின் பாவச் சுமைகள் கரைகளை போக்கி நல்லது புரிவாராக. இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருவாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாம் ஒரு புனிதமான ரமலானுடைய மாதத்திலே முதல் ஜும்மாவிலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். ரமலானுடைய சிறப்புகளை பற்றி சொல்லித்தான் நாம் அறிய வேண்டும் என்ற காலகட்டத்திலே நாம் இல்லை. ஒவ்வொரு மோமின்களுக்கும் மோமின் அல்லாத மற்ற சகோதரர்களும் இந்த ரமலானுடைய மாதங்களை நன்கு விளங்கி வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாமியர்களுக்கு ஒரு புனிதமான மாதம் என்று சொன்னால், புனிதத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் இருக்கின்றது என்று சொன்னால் அது ரமலானுடைய மாதம் என்பதை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த ரமலானுடைய மாதங்களில் நோன்பு மட்டும் அல்லாஹ் வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த மாதங்களில் பலவிதமான கடமைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். குர்ஆன் இறங்கிய மாதம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அதேபோல நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம், லைலத்துல் கத்ர் இருக்கக்கூடிய மாதம், ரமலானுடைய காலங்களில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மாதம், இப்படி பல சிறப்புகளை இந்த மாதம் உள்ளடக்கி கொண்டதாக இருக்கின்றது. அதிலும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
அமல்களை மட்டும் கொண்டு உங்களுடைய இபாதத்துகளை பெருக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய நன்மைகளை அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லவில்லை. ஏழைகளுடன் நீங்கள் பகிர்ந்து உறவாடி உங்களுடைய சுக துக்கங்களை அவர்களிடம் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில ஜகாத் என்ற ஒரு சட்டத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி வருகின்றார். இந்த வார ஜும்மாவிலே அதை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 50 கடமைகளில் கலிமா, தொழுகை, நோன்பு 4வதாக இந்த ஜகாத் இடம்பெறுகின்றது. ஜகாத்தை முறையாக வசூல் செய்து விநியோகம் செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், சமூகத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தப்படும். பள்ளிவாசல்கள் தோறும் கையேந்தி யாசனம் கேட்கக்கூடிய நபர்கள் உலகத்திலே இருக்க மாட்டார்கள். காரணம், பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த ஜகாத்தை சரியான முறையிலே கணக்கு பார்த்து கொடுக்காததின் காரணம்தான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகிறார். குர்ஆனிலே இப்படி ஒரு ஆயத்தை சொல்லுவான், முஸ்லிம்களுக்கு அதாவது இறை மறுப்பாளர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் கொண்டு வருகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லதீன லா யுத்தூன ஸகாத். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லதீன லா யுத்தூன ஸகாத், ஸகாத்தை அவர்கள் முறையாக கொடுக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட முஷ்ரிக்கீன்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. பெருமக்களே, இந்த ஆயத்திலே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். முஷ்ரிக்கீன்கள்னா யார்? ஜகாத் கொடுக்கக்கூடியவங்க யார்? குர்ஆன் சொல்லுது, முஷ்ரிக்கீன்கள் இறை மறுப்பாளர்கள், அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வை விட்டும் அப்பாற்பட்டவர்கள், இவர்களை முஷ்ரிக்கீன்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுது. ஆனால் அந்த தொடரிலே அல்லாஹ் இப்படி சேர்க்கின்றான், அல்லதீன லா யுத்தூன ஸகாத், ஸகாத் கொடுக்காதவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். பெருமக்களே, யாரெல்லாம் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு அந்த பொருளாதாரத்தில் இருந்து தனக்கு சொந்தமான பொருளை வைத்துக் கொண்டு மீதமாக இருக்கக்கூடிய பொருளை தான தர்மங்கள், அதாவது ஏழைகளுக்கு கணக்கிட்டு கொடுக்கவில்லையோ அவர்களை முஸ்லிம்களுடைய பட்டியலில் குர்ஆன் சேர்த்து வைக்கின்றது. அவர்கள் அல்லாஹ் பாதுகாக்கிறது. அவர்களை ஈமான் இல்லாதவர்கள், அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக குர்ஆன் சொல்கின்றது. யாரையோ குறிப்பிடக்கூடிய திருமறை ஜகாத் கொடுக்காதவர்களை கொண்டு இந்த ஆயத்தை அல்லாஹ் தொடர்படுத்துகின்றான் என்று சொன்னால், பெருமக்களே, ஜகாத் என்பது இந்த மார்க்கத்திலே எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிய கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஜகாத் என்பது மாபெரும் பொருளாதார புரட்சியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார். மாபெரும் புரட்சி. நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம், 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், நபியினுடைய காலகட்டத்திலே சாப்பிடுவதற்கு எதுவும் இருக்காது. உணவு உட்கொள்வதற்கு எந்த ஆண்களிடமும் சரி பெண்களிடமும் சரி, நம்மெல்லாம் கேள்விப்பட்ட விஷயம்தான். ஒரு நேர உணவு அவர்களுக்கு கிடைப்பது என்பது மிக பெரும் பாக்கியமாக கருதினார்கள். ஒரு பேரிச்சம்பழம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய பாக்கியம். நாம் அன்னைக்கு எப்படி அறுசுவை உணவுகள், நமக்கு புதிதாக ஒரு திருமணத்திலே ஒரு அறுசுவை உணவுகள் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த திருமணத்தை நம்ம விரும்புவோம். ஒயிட் ரைஸ் வெள்ளச்சோறுக்கும் இந்த பிரியாணி போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு, நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அதே போன்று சஹாபாக்களுடைய காலம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு நேர உணவு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய பாக்கியமாக கருதினார்கள். இதுதான் மிக உயர்ந்த உணவு என்பதாக. அதே போன்று ஆடை, நாம் விதவிதமான ஆடைகளை உடுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் நம் மீது செய்கிற உபகாரம். ஒரு நேர ஆடை, ஓட்டை இல்லாத துவாரம் இல்லாத ஆடை கிடைப்பது சஹாபாக்களுக்கும் அல்ல, சஹாபா பெண்மணிகளுக்கும் ஆச்சரியமாக இருந்தது.
ஒரு தைக்கப்படாத ஆடை அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இதை ஒரு பாக்கியமாக கருதிய காலம். ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத் என்ற புரட்சியை ஏற்படுத்தினார்கள். குர்ஆன் அழகாக தெளிவாக சொல்லும், குர்ஆனில் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். என்றைக்கு இந்த ஜக்காத்துடைய புரட்சியை ஏற்படுத்தி செல்வந்தர்களிடத்திலே இந்த ஜக்காத்தை வசூல் செய்ய ஆரம்பித்தார்களோ, சரியான முறையில் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னார்களோ, சரியாக 10 ஆண்டு காலங்கள் கடந்த பிறகு எந்த சஹாபாக்கள், எந்த சஹாபா பெண்மணிகள் ஒரு நேர உணவை பாக்கியமாக கருதினார்களோ, ஒரு நேர தைக்கப்படாத ஆடையை பாக்கியமாக கருதினார்களோ, ஒரு நேர உணவு கிடைத்தது என்று சொன்னால் அதுதான் அவருடைய வாழ்க்கையின் உயர்தரம் என்பதாக நினைத்தார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டு காலங்களில் இந்த ஜக்காத்துடைய கடமைகளை அல்லாஹ் எப்பொழுது இந்த சட்டத்தை கொடுத்தானோ பெருமக்களுக்கு சொன்னார்கள். 10 ஆண்டுகள் கழித்து அவருடைய நிலைமை எப்படி மாறியது என்று சொன்னால் வரலாறுகளிலே பதிவு செய்வார்கள். ஜக்காத்து வாங்கிய சஹாபாக்கள், ஜக்காத்து வாங்கிய சஹாபா பெண்மணிகள் ஜக்காத்து கொடுப்பதற்கு தயாராக ஆனார்கள். மதீனாவிலே வரலாறுகளிலே பதிவு செய்வார்கள், ஜக்காத் வாங்குவதற்கு ஆளே இல்லாத செல்வந்தர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தை மாற்றி வைத்தார்கள். நமக்கெல்லாம் ஒரு பகுதி மட்டும்தான் நினைவிலே இருக்கும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை இப்படி இருந்தன, சஹாபாக்கள் இப்படி கஷ்டங்கள் பட்டார்கள் என்பதாக. ஆனால் மறுபகுதியும் வரலாறுகள் பதிவு செய்கின்றன. என்றைக்கு ஜக்காத்தை சரியான முறையிலே தேர்வு செய்து கொடுக்க ஆரம்பித்தார்களோ சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் இப்படி மாற்றி அமைத்தார். அவர்கள் ஜக்காத்து வாங்குவதற்கே தகுதி இல்லாதவர்களாக உலகத்திலே அந்த மதீனா நகரிலே யாருமே ஜக்காத் வாங்காதவர்களாக இருந்தார்கள், எல்லாம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிட்டார். இது எதனால ஏற்பட்டுச்சு? இந்த புரட்சி எதனால ஏற்பட்டுச்சு அப்படி என்று சொன்னால் செல்வந்தர்களிடம் இருந்து ஜக்காத்தை பிடிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றானே. அப்படி என்று சொன்னால் செல்வந்தர்கள் கடினமான உழைப்பை கொண்டு தன்னுடைய செல்வத்தை சேமித்து வைக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ் கஷ்டமான சட்டத்தை செல்வந்தர்களுக்கு கொடுக்கிறானா? சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இப்படி அல்லாஹ் சொல்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்றாங்களே. அப்படி என்று சொன்னால் கஷ்டப்பட்டு உழைத்து பலவிதமான துன்பங்களுக்கு பின்னால் தன்னுடைய சொத்தை சேகரித்து வைக்கக்கூடிய செல்வந்தர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன அவமானப்படுத்துகின்றானா? அவருடைய சொத்துக்களை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றானா? கொடுக்கிறனால செல்வந்தர்களுக்கு சொத்துக்கள் குறையத்தானே செய்யும், கசானாக்கள் இருந்து ஒரு பொருள் குறையத்தானே செய்யும். இப்படி ஏன் ஒரு சட்டம் மார்க்கத்தில் என்பதை பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எந்த மனிதர்களிடத்திலே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்து அவர்கள் சரியான முறையிலே கணக்கிட்டு அவர்கள் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய செல்வம் இரட்டிப்பாக பெருகும் என்பதாக குர்ஆனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளும் பெருமக்களை நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கின்றன. அப்ப நாம கொடுக்கிறவங்க ஏழைகளுக்கு இன்னைக்கு ரமலானுடைய காலங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நாங்க நிறைய மக்களுக்கு என்ன செய்யறோம்? நாங்க கொடுக்கிறோம், இது ஜக்காத்து தானே. நாங்க நிறைய மக்களுக்கு ஆடைகள் எடுத்து கொடுக்கிறோம், இது ஜக்காத்து தானே. பெருமக்களே, ஜக்காத் என்பது வேறு, சதக்கா என்பது வேறு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சதக்கா என்று சொன்னால் நம்மள்ட்ட எப்படி எவ்வளவு இருக்குதோ, எப்படி வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இதுக்கு பேரு என்னதுங்க? சதக்கா. ஆனா ஜக்காத் என்று குர்ஆன் சொல்லுது, கணக்கிட்டு பார்த்துதான் நீங்க கொடுக்கணும். நீங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல ஏதோ ஒரு ஆளுக்கு 100 ரூபாய், ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் இப்படி கொடுப்பது ஜக்காத்துடைய நிசாபை எட்டாது உங்களுடைய பாரம் குறையாது என்பதாக மார்க்கம் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. அப்படி என்று சொன்னால் ஜக்காத்துடைய கணக்கு தான் என்ன? ஆரம்ப காலகட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹீயை கொடுத்த பொழுது இந்த ஜக்காத் என்ற கடமை என்பது 2 விதத்தில் தான் இருந்துச்சு. ஒன்னு தீனார், இரண்டாவது திர்ஹம். தீனார் தங்கம் வெள்ளி, இந்த 2 பொருள்கள் மட்டும்தான் ஜக்காத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா கடமையாக ஆக்கி வச்சு. ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டத்திற்கு அதற்கு பின்னால் மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி, மக்களுடைய பல வேலை வாய்ப்புகளை முன்வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த ஆயத்தினுடைய அடிப்படையிலே இன்னைக்கு சட்டங்கள் மாற்றப்பட்டன.
அல்லாஹ்வுடைய சட்டங்கள் மாற்றப்படவில்லை. அந்த ஜக்காத்தின் மூலமாக, அந்த நகைகளின் மூலமாக, தங்கத்தின் மூலமாக, அந்த திருகம் வெள்ளியின் மூலமாக எதுவெல்லாம் நம்முடைய பொருளாதாரத்தை வந்து அடையுமோ அதற்கு எல்லாவற்றிற்கும் ஜக்காத் கடமை என்பதாக குர்ஆன் பெருமக்களே தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான் ஒரு ஆயத்துல, இந்த ஜக்காத் என்பது ஹக்குல் மிஸ்கின், ஏழைகளுடைய வரியை நீங்கள் சரியாக கொடுத்துக் கொள்ளுங்க. ஹக்குல், அப்படி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க, அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா உங்கள்கிட்ட உள்ள பொருளாதாரத்தை அடுத்த ஆண்டுகள் மீண்டும் பெருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹக்குல் மிஸ்கின், ஏழையுடைய பொருட்களை நீங்க சரியா கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பொருள்கள் பெருக ஆரம்பிச்சிடும் அடுத்த ஆண்டுகள். அதே நேரத்துல நீங்க அந்த பொருள்கள்ல சரிவர நீங்க கணக்கு பார்த்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க கொடுக்காத பொருள் இருக்கு பாருங்க, அது குறைய ஆரம்பித்து விடும் என்பதாக குர்ஆனும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். நபியே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், உஃபிம் மின் அம்வாலிஹிம், நபியே செல்வந்தர்களிடம் நீங்கள் சொல்லுங்கள், அவரிடம் பிடுங்கி கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அவங்களுடைய ஜக்காத்தை முறையாக கணக்கிட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட நபியே நீங்க பிடுங்கி கொடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது என்பதாக அந்த அளவு ஜக்காத்துடைய கடமைகளை குர்ஆன் கட்டாயப்படுத்தி பெருமக்களை சொல்லி காமிக்கின்றது. சதக்கத்தன் துதஹீருஹும், அல்லாஹ் சொல்லுவான், அது அவர்களை சுத்தப்படுத்துகின்றது. அந்த செல்வந்தர்கள் நினைத்து விட வேண்டாம், என்னுடைய பொருள்களை கொடுக்க சொல்றாங்க, என்னுடைய பொருள்கள் குறைந்து விடும் என்பதாக ஒருபோதும் நீங்கள் நினைத்து விடாதீர்கள். சதக்கத்தன் துதஹீருஹும், உங்களுடைய பொருளாதாரத்தை அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா சுத்தப்படுத்துது. ஒரு சக்தியும் அவர்களின் பொருளை அது என்ன செய்யுது, அதிகப்படுத்துது என்பதாக குர்ஆன் தெளிவாக பெருமக்களை சொல்லி காமிக்கின்றது. இந்த ஜக்காத்துடைய நிசாப் என்னங்க, கேள்விப்பட்ட விஷயம் தான். யாரிடத்துல 87.5 கிராம் தங்கம் இருக்குது அப்படின்னு சொன்ன கவர்மெண்ட் டாக்ஸ் மாதிரி இல்லை. மார்க்கம் சொல்றது இன்னைக்கு கவர்மெண்ட் டாக்ஸ் எப்படி அப்படின்னு சொன்னா நம்மள்கிட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் அதிகப்படியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வருஷம் என்ன செய்வாங்க, 3 லட்சம் ரூபாய்க்கு அல்லது 5 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு இருக்குதோ அதுக்கு டாக்ஸ் கட்டியே ஆகும். டாக்ஸ் கட்டல் அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுக்கு என்ன வந்துடும், நம்ம வீட்டுக்கு நோட்டீஸ் வந்துடும். இதெல்லாம் நம்மளுடைய காலகட்டங்கள்ல பெருமக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த டாக்ஸ் என்பது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அப்படியே கொடுங்க அப்படின்னு சொல்ல கவர்மெண்டுடைய அரசாட்சியை விட பெரிய அரசனவன் எவ்வளவு ரகம் காட்டுகின்றான் என்று சொன்னால் பெருமக்களே, 87.5 கிராம் தங்கம் ஒரு மனிதரிடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க அதுல இருந்து ஏறக்குறைய இன்னைக்கு 87 கிராம் அப்படின்னு சொன்னா 10.25 11 பவுன் வருது. 11 பவுன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல நீங்க என்ன செய்ய, உங்களுக்கு இலகுவாக என்ன செஞ்சிருக்கிறோம், அதுல 2% கணக்கு பார்த்து நீங்க ஜக்காத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. குறிப்பா 12 பவுன் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 2 கிராம் 400 மில்லி நீங்க என்ன செஞ்சிடணும், கட்டாயமாக ஜக்காத் கொடுத்தே ஆகும். நீங்க 87 கிராம் 12 பவுன் உங்கள்கிட்ட இருந்து 2 கிராம் 400 மில்லிய நீங்க ஜக்காத்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய அந்த 11.25 பவுன் இருக்குது பாருங்க, எல்லாம் ஹராம். எல்லாம் என்ன செஞ்சிடும், நாளைக்கு சாக்கடைக்கு போறது போன்று என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அசுத்தமாகிவிடும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். அந்த அசுத்தம் எங்க போய் கொண்டுட்டு போய் விடும் அப்படின்னு சொன்னா அந்த 11.25 பவுன் இருக்குது பாருங்க, அந்த 2 கிராம் நீங்க 2 கிராமும் 400 மில்லி 12 பவுன்ல நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா மீதம் இருக்கிற எல்லா பொருளாதாரத்தையும் அந்த மீதமுள்ள தங்கத்தை அது என்ன செய்யும், அசுத்தமாக்கிவிடும், கடனாளியாக ஆக்கிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார். இப்படி இது எப்போ அப்படின்னு சொன்னா இந்த 11 நம்மகிட்ட அப்படியே இருந்தா அதுக்கு ஜக்காத் நிசாபு கடமையா, இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் சொல்வதை போன்று டேக்ஸ் கொடுக்கிற மாதிரி அப்படி சொன்னா அப்படி இல்லை. இந்த 87 கிராம் இந்த 11 பவுனும் உங்களிடத்துல ஒரு வருடம் இருக்குது. இன்னைக்கு ரமலான்ல நம்ம கணக்கு பார்க்கிறோம், இந்த ரமலான்ல 11 பவுன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா அடுத்த ரமலான், அதனாலதான் மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இந்த ஜக்காத்துடைய விஷயங்கள்ல ஆங்கில மாதத்துல கணக்குல வைக்க கூடாது. மார்க்கமே சொல்லுது, மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஜக்காத்துடைய கணக்கை பார்க்கும் பொழுது நீங்க இஸ்லாமிய மாதத்தை வைத்துத்தான் அந்த ஜக்காத்துடைய நிசாபை கூட நீங்கள் கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும் என்பதாக ஷரியத் நமக்கு சொல்லி காமிக்கின்றது. இப்ப இந்த ரமலான்ல நமக்கு 14 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த வரக்கூடிய ரமலான்ல அதே 14 இருந்து அதற்கு மேமிச்சமாக இருக்குது பாருங்க. மேமிச்சமாக இருக்கும் பொருளுக்கு இந்த 14 2 கிராம் 400 மில்லி
சேர்த்து ஒவ்வொரு பவுனு கூட ஒரு பவுனுக்கு என்னங்க 200 மில்லி இப்படி சேர்த்து கொண்டே நீங்க ஜக்காத் கொடுப்பது உங்களுக்கு கடமையாகிவிட்டது. இதுதான் நிசாபு என்பதாக நம்முடைய ஷரியத் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. பெரிய விஷயம் இல்லை. ஆனா இன்னைக்கு பொருளாதாரம் மங்கி போயிருச்சு. நம்முடைய கடைகள் வைக்கின்றோம், இப்படி எவ்வளவோ தொழில் உத்தியோகங்கள் இருக்குது. ஏன்னா என் குடும்பத்துல கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள், நீங்க இருக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதாரத்துல உங்களுடைய நகைகள்ல நீங்க ஜக்காத்தை சரியான முறையில கொடுக்காததின் விளைவு உங்களுடைய பொருளாதாரம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், முழுக்க அழிக்கப்பட்டு விடும். நவதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர். இது தங்கத்தினுடைய நிசாப். அதே போன்று வெள்ளி இருக்குது, 612 கிராம் 612 கிராம் உங்களிடத்துல வெள்ளி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அதற்கு என்ன செய்யணும்? அதற்கு 2% நீங்க கணக்கு பார்த்து நீங்க ஜக்காத் கொடுத்தே ஆகணும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார். தங்கமும் என்கிட்ட இல்லை, வெள்ளியும் இல்லை, நான் எப்படி ஜக்காத்து கொடுக்கறது? அந்த 87 கிராம் தங்கத்தினுடைய அளவை வைத்து தான் நான் ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, என்கிட்ட தங்கம் அவ்வளவு இல்லை, பணம் நிறைய இருக்குது, 87 கிராமுக்கு உள்ள பொருளாதாரம் என்கிட்ட இருந்தா தான் நான் ஜக்காத்து கொடுக்கணும், என்னது அவ்வளவு பொருளாதாரம் இல்லையே அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெருமக்களே, மார்க்கம் சொல்லுது, பொருளாக இருந்துச்சு, பணமாக உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த தங்கத்தினுடைய 87 கிராம நீங்க கணக்கு பார்க்க கூடாது. அந்த வெள்ளி இருக்குது பாருங்க, 612 கிராமை நிசாபை வைத்து உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குது, 1000 ரூபாய் இருக்குதுன்னு வைங்க. குறிப்பா மேமிச்சமாக ஒரு வருடம் போன ரமலான்ல என்கிட்ட 1000 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ஆகுது? அந்த 1000 ரூபாய் என்கிட்ட அப்படியே இருக்குது, அதற்கு மேற்கொண்டு என்கிட்ட அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா 1000 ரூபாய்க்கு 25 ரூபாய் உங்கள் மீது என்ன ஆகுது? ஜக்காத்து கடமையாகுது. 1000 ரூபாய்க்கு எவ்வளவுங்க? 25 ரூபாய். இப்ப 100 ரூபாய்க்கு 2.5%. இன்னைக்கு நாட்டுல அந்த 50 பைசா செல்லாத காசு. அல்லாஹ் என்ன சொல்றான்? இது உங்களுக்கு நம்ம செல்லுபடியாக ஆக்குறோம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செஞ்சு பாருங்க, 2% எப்படி நீங்க கொடுப்பீங்க? 100 ரூபாய்க்கு 2.5 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. இன்னைக்கு 2.5 ரூபாய் கொடுக்க முடியுமா? 3 ரூபாய் கொடுக்கலாம், 2 ரூபாய் கொடுக்கலாம். ஆனா சரியான முறையில நீங்க கொடுக்கணும். அந்த இன்னைக்கு நாட்டுல அது செல்லா காசாக இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அவ்வளவு இலகுபடுத்தி வச்சிருக்கான் இந்த ஜக்காத்துடைய நிசாப. அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த ஜக்காத்து கடமையாகுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. யாருக்கு கடமை? அவர் முஸ்லீமாக இருக்கணும், 1. 2வது, அவர் ஆக்கிலாக இருக்கணும், சிந்திக்கக்கூடிய தன்மை அறிவுள்ளவராக இருக்கணும். 3வதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பாலியர், அவர் வயதுக்கு வந்தவராக இருக்கணும். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அவங்க வயதுக்கு வந்தவராக இருக்கணும். 4வது, பூரண அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பொருளாக இருக்கணும். அவருக்கு அந்த பொருள் இருக்குது, என்ற 1 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு சொன்னா என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். நான் நினைச்சா அதை செலவு பண்ணலாம், நான் நினைச்சா என்ன செய்யலாம், வச்சுக்கலாம். அவர் பூரண கண்ட்ரோல் அவர்கிட்ட அந்த பொருளாதாரத்துல இருக்கணும். அதற்கு முன்னாடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, நிசாபை எட்டி இருக்கணும். எவ்வளவு அல்லாஹ் 2% கொடுக்க சொல்றானோ, இப்ப 612 கிராம் அடுத்த வருடம் மீண்டும் போன ரமலான் என்கிட்ட 612 கிராம் அளவு இன்னைக்கு பொருளாதாரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த வருஷம் அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நிசாப், அவங்க கண்டிப்பா கொடுத்தாங்க. அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 1 வருடம் பூர்த்தியாகி இருக்கணும். இதுவெல்லாம் இருந்தா தான் யாருக்கு ஜக்காத்து அவங்க மீது கடமை அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கணும், இந்த 100 கிராம் இருக்குன்னு வைங்க, 87 கிராம். இப்போ அதுல இருந்து 2 கிராம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த 97 கிராம் உங்களுக்கு என்னது? காப்பாற்றப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, நீங்க 87 கிராம்ல 2% கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா 100% நீங்க கொடுக்கும் பொழுது இந்த 2% அந்த 97% காப்பாற்றும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. உங்களுடைய உதவிக்கு, உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த 2% தான் ஆயுதமாக இருக்குது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. இல்ல இந்த 2% நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா இந்த 97% இருக்குது பாருங்க, இது அனைத்தும் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அடுத்த ஆண்டுகள் வரும்போது நஷ்டமாக்கப்படும் என்பதா நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நஷ்டத்தில் கொண்டுட்டு போய் உங்களை என்ன செஞ்சிடும்? சேர்த்தணும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிச்சாங்க. சரி, பெண்கள்கிட்ட 50 பவுன் இருக்குது, பெண்கள்கிட்ட 50 பவுன் நகை போட்டிருக்கிறோம் அல்லது வீட்டுல வச்சிருக்கிறாங்க.
ஆனா கணவர்கிட்ட என்ன இல்லை, அந்த அளவு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய தகுதி இல்லை. ரெண்டு கணவன் மனைவி நேசமா இருக்கிறாங்க. என்ன மசாயில் சொல்றாங்க சட்டம் அப்படின்னு சொன்னா, அவருடைய மனைவிட்ட 50 பவுன் இருக்குது. ஆனா கணவர் என்ன செய்யறாரு, அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தா தான் அவருடைய குடும்பத்தை ஓட்ட முடியும். இப்ப யாருக்கு சக்காத்து கொடுக்குறது? கணவன் சம்பாரிச்சு போட்டதுதான், கணவன் ஒரு காலத்துல சம்பாரிச்சு போட்டதுதான், மனைவிக்கு கொடுத்ததுதான். ஆனா மனைவி என்ன செய்யறாங்க, 50 பவுன் வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்றைய சூழ்நிலைமையில அந்த கணவனுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, இது எதுவுமே இல்லை. அன்னைக்கு கூலி வேலைக்கு போயிட்டு வந்தா தான் அவர் என்ன செய்ய முடியும், மனைவிக்கு குழந்தைக்கு அன்றாட உணவுகளை அவர் பரிமாற முடியும். இப்படி சூழ்நிலைமையில அந்த 50 பவுனுடைய சட்டம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிப்பாங்க, இந்த 50 பவுனுக்கு மனைவி தான் ஜக்காத் கொடுக்கும், கணவன் மீது அது கடமையாக ஆகாது. ஏங்க, கணவன் செஞ்சு போட்ட நகை தான். ஆனால் அன்றைய சூழ்நிலைமையை வைத்து பார்க்கும் பொழுது அவர் பொருளாதார வளர்ச்சியில குன்றியவராக இருக்கின்றார், அன்றாட வேலை பார்க்கக்கூடிய கூலி வேலையாக இருக்கின்றார். எனவே அந்த 50 பவுனுக்கும் ஜக்காத்து கொடுத்தாகணும். ஆனா அந்த 50 பவுனுடைய ஜக்காத்துடைய நிசாப் யாரை போய் சேரும், தன்னுடைய மனைவியை போய் சேரும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிச்சாங்க. கொடுக்கலன்னா என்னங்க, எல்லாம் பயான் அன்றாட சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஆனா நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னா என்ன? குர்ஆன் சொல்லுது, இன்ன காரூன மின் கௌமி மூசா. ஒரு மனிதனை பார்த்து குர்ஆன் அழகாக தெளிவாக சொல்லு, காரூன் அப்படின்னு சொல்லு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்துல மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவர் காரூன் அப்படின்னு சொல்லி குர்ஆனுடைய நடுவிலும் இந்த வரலாறுகள் என்ன செய்து பதியப்பட்டிருக்கு. இன்ன காரூன மின் கௌமி மூசா, மூசாவுடைய சமூகத்துல ஒரு மனிதராக வாழ்ந்தார். அவருடைய நிலைமை எப்படி அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ரிஸ்க்களை அவனுக்கு என்ன செஞ்சான், கொடுத்தான், மிகப்பெரிய ரிஸ்க். ஹதீஸினுடைய வரலாறுகள்லையும் இந்த ஆயத்தினுடைய தஃப்சீர்கள்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள், அந்த காரூனுடைய அந்த ஹஸானாவுடைய சாவி இருக்குது பாருங்க, அந்த சாவிய பல ஒட்டகங்கள் என்ன செஞ்சுட்டு வரும், சுமந்து வரும். அந்த அளவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கும். அப்ப அவன்கிட்ட சொல்லப்படுச்சு, ஹசனுக்கம்மா ஹசன், அல்லாஹ் இப்படி உனக்கு கொடுத்திருக்கிறானப்பா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் போய் சொன்னாரு, அல்லாஹ் உனக்கு அவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், நான் நபி, எனக்கு கொடுக்கல, ஆனா ஜக்காத்துடைய நிசாப மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். எனக்கு கொடுக்கக்கூடிய தகுதி ஆட்கள் என்ன செய்யல, அந்த வசதி வாய்ப்பு அல்லாஹ் எனக்கு கொடுக்கல, ஆனா என் சமூகத்தில் இருக்கக்கூடிய உனக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உன்னுடைய அந்த ஹசானா, அந்த வைடூரிய நகைகளையும் அந்த பொருளாதாரத்தையும் சுமப்பதற்கே பல வாகனங்கள் நீ வச்சிருக்கிற. அப்போ உன் மீது கடமை, அஹ்சனும் கமா அஹ்சன், உனக்கு எப்படி அல்லாஹ் அழகாக வச்சிருக்கிறானோ அதே போன்று மக்களை நீ அழகாக ஆக்கிக்கொள் என்பதாக அல்லாஹ் சொல்றானப்பா, நீ கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காரூனிடத்துல சொன்னாங்க. இப்ப காரூன் சொன்னானா, நான் சம்பாதிச்சது, நம்ம சொல்லுவோம்ல, நான் உழைச்சது, நான் வேலைக்கு போனது, நான் கடை வச்சது, என்னுடைய கடையிலிருந்து வந்தது, நான் ஃபேக்டரி வச்சது, இப்படி என்னென்ன விஷயங்களுக்கு நான் உழைச்சது ஏன்பா அல்லாஹ்வுக்கு மக்களுக்கு நான் கொடுக்கணும்? என்னுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எதுவுமே வேலை செய்யாத ஒரு ஏழைக்கு, சோம்பேறிக்கு நான் ஏன் கொடுக்கணும்? நான் கொடுக்க முடியாது, குர்ஆன் சொல்லுது, நான் கொடுக்க முடியாது என்பதாக காரூன் சொன்ன விஷயத்தை குர்ஆன் பதிவு செய்யுது. நிலைமை என்ன ஆயிடுச்சு, இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் பாடமாக வச்சிருக்கிறான். அல்லாஹ் அவனுடைய ஹசானாவை கியாமத் நாள் வரையிலும் என்ன செஞ்சிட்டான், பூமிக்கு அடியில போய்கிட்டே இருக்கு. இதே நிலைமை தான் அல்லாஹ் சொல்றான், யாரு உங்களுக்கு பொருளாதாரத்தை நாம சேகரிச்சு, என்னுடைய பொருளாதாரம், நீங்க ஒருபோதும் சொல்லிடாதீங்க நான் சம்பாதிச்சது, என்னுடைய கடை, என்னுடைய ஃபேக்டரி, என்னுடைய மில்லு என்பதாக ஒருபோதும் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள், எல்லாம் அழிந்து போகக்கூடியது. உதாரணம் என்ன தெரியுமா, அல்லாஹ் சொல்றான். உதாரணம் உங்களுக்கு சொல்ல வேண்டுமா, நீங்க மௌத்தாயிட்டீங்கன்னு வைங்க, மரணிச்சிட்டீங்கன்னு வைங்க, நீங்க அங்க போய் கபூர்ல போய் நீங்க வசியத்தை செஞ்சுட்டு போக முடியாது, வசியத்தை கூடாது. இல்லைங்க, நீங்க என் மனைவிக்கு நம்ம வசியத்தை செய்யறோம், அல்லது மனைவி கணவர்கிட்ட வசியம் செய்யறாங்க, நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா என் நகையெல்லாம் போட்டு என்ன செஞ்சிருங்க, கபூர்ல வச்சு என்ன செஞ்சீங்க, மூடிடுங்க கணவர்கிட்ட சொல்றாங்க. அல்லது கணவர் நாம என்ன செய்யறோம், வசியத்தை செய்யறோம் மனைவிட்ட, நான் மௌத்தா போயிட்டேன்னு வச்சுக்க, என்னுடைய சொத்துலாம் இருக்குது, எல்லாத்தையும் என்னுடைய இன்னைக்கு சொத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு உலகத்துல ஒரு அடிக்கு, ஒரு ஜானுக்கு, ஒரு சென்ட்டுக்கு அடிமுறை நடக்குது. சொந்தத்திலையும் சரி, பந்தத்திலையும் சரி, என்ன உற்றார் உறவினர்கள் எல்லாத்துலயும் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அல்லாஹ் நம்மளுக்கு உதாரணம் சொல்றான், நீங்க சிந்திக்க வேண்டாமா,
இப்ப இந்த என்னுடைய அந்த பட்டா இருக்குது, என்னுடைய பத்திரம் இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன செஞ்சிருங்க, என் கபூர்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்லி வசியத்தை செய்ய முடியுமாங்க? அல்லாஹ் கேட்கிறோம். வசியம் செய்வீங்களா? அந்த வசியத்தை செஞ்சாலும் அந்த வசியத்தை கூடுமா? சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அப்ப என்ன புரியுது இதுல இருந்து? உங்களுடைய பொருள், என் கடை, என் பணம், என் ஃபேக்டரி, என் மில் என்று சொல்லக்கூடிய நீங்க எதுவுமே உங்க இது இல்லை. நீங்க மௌத்தா போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பேலன்ஸ் என்னங்க? ஜீரோ பேலன்ஸ் தான், ஒண்ணும் இல்லை. நீங்க இங்க வேண்டாம் உலகத்து வேணா சொல்லலாம், என்னோட மில்லியன் இருக்குது, பில்லியன் இருக்குது, என்ன சி இருக்குது, எல் இருக்குது, இப்படி எது வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம் பெருமக்களே. ஆனால் மரணித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் பொருள் எதுவும் இல்லை. அதனால்தான் ஹாரூன் ரஷீதுடைய வரலாறுகளை எழுதுவாங்க, பல மக்களுக்கு உதவி செய்தவர், பல மக்களுக்கு உதவி செஞ்சாங்க. நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அடக்கம் செய்யும் பொழுது 2 கையும் இப்படி விரிச்சுக்கிட்டே கொண்டுட்டு போங்க சந்தூக்கு பெட்டியில. அவங்க வசியம் செஞ்சது இப்படிங்க, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய கைகளை கெட்டிடாதீங்க, 2 கையையும் மக்கள் பார்ப்பதை போன்று சந்தூக்கு பெட்டியில 2 கையும் தொங்க விட்டு எல்லா மக்களும் பார்க்கணும், இப்படிதான் என்னுடைய ஜனாசா கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வசியம் செஞ்சாங்க. எல்லா மக்களுக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு, எந்த ஜனாசாவது கையை விரிச்சு போட்டு கொண்டு போவோமா? ஏன் மன்னரை இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை கிதாபுல பதிவு செய்யறாங்க. பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த ஹாரூன் ரஷீத் உலகத்தையே ஆட்சி செய்தார், உலக மக்களுக்கு அள்ளி கொடுத்தார். ஆனால் மரணித்து விட்டார் என்று சொன்னால் இந்த மன்னருடைய கையும் எப்படியே போகும்? வெறுங்கையோடு தான் போகும் என்பதை மக்கள் விளங்கி செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே என்னுடைய மரணம் மற்றவர்களுக்கு படிப்படையாக இருக்கிறது என்பதாக வசியத்து செய்ததாக வரலாறுகள் பேசிக் கொண்டிருக்கின்றது. இணையத்திற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போன்று எதற்கெல்லாம் ஜக்காத் இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க. குர்ஆன் தெளிவாக என்ன செய்யுது? 8 நபர்களை சொல்லுது, யாரார்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், ஜக்காத் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது சொல்லி முடிச்சுக்கிறேன். மிஸ்கீன்களுக்கு நீங்க ஜக்காத் கொடுக்கணும், ஜக்காத் வாங்க தகுதியானவங்க. ஃபக்கீர் அவங்க 2வது தகுதியானவங்க. ஃபக்கீர்னா யாரும், மிஸ்கின்டா யாரும்? நிறைய பேருக்கு ஃபக்கீர்னாலும் ஏழைதான், மிஸ்கின்டாலும் ஏழைதான். என்ன அப்படின்னு சொன்னா, ஃபக்கீர் அப்படின்னு சொன்னா அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர், நிரந்தரமா அவர்கிட்ட இருக்காது, ஜக்காத்து கொடுக்குற மாதிரி இருக்காது, அன்றாட தேவைகளை அவர் பூர்த்தி செஞ்சுக்கிறார், இவர் ஃபக்கீர். மிஸ்கின்டா யாரு? எதுவுமே இல்லாதவர். இந்த 2 நபர்களுக்கும் என்னது? ஜக்காத்து தாராளமாக கொடுக்கலாம் என்பதாக குர்ஆன் சொல்லுது. அதே போன்று ஆமிலி, இந்த ஜக்காத்துடைய பொருள்களை வசூல் செய்வார் பாருங்க, அவங்களுக்கு ஜக்காத்துடைய பொருள் ஜாயிஸ் என்பதாக குர்ஆன் சொல்லுது. வல் முஅல்லகத குலூபுஹும், அல்லாஹ் 4வது சொல்லுவான், புதிதாக மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றாங்க பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதை விட்டுருக்கோம். இஸ்லாத்துல வந்தவங்களை நம்ம என்ன செய்யறோம்? பயான் கொடுக்கிறோம், மற்ற விஷயங்களை சொல்றோம், எல்லாத்தையும் சொல்றோம். ஆனா அவங்க கஷ்டப்படும் பொழுது நம்ம போய் நிக்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய மக்கள் எதுக்கு மதம் மாறி போறாங்க? நாங்க இஸ்லாத்துல 40 குடும்பம் இருந்துச்சு, இன்னைக்கு 20 குடும்பத்தை காணா. இந்த பக்கத்துல நடக்கக்கூடிய நம்ம ஊரை சுத்தி நடக்கக்கூடிய கிராமங்கள், ஊரை சொல்ல விரும்பல, நம்ம கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்கள், இத்தனை நபர்கள் நாங்க களிமா சொன்னோம், எங்களுக்கு என்ன செய்யல, எந்த மக்களும் ஆதரவு எங்களுக்கு கொடுக்கல. அதனால என்ன செஞ்சுட்டாங்க? கிறிஸ்துவர் வந்தாங்க, உங்களுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ எல்லாத்தையும் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க மதம் மாறிட்டோம். இதுக்கு பொறுப்பாளி யாரு? பொறுப்பாளி யாரு? பெரியாரு நாம தான். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்ன ஒரு முஅல்லகத குலூபுஹும், புதிதாக மார்க்கத்தை ஏற்றவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவங்களை பராமரிக்கணும். அதே போன்று வஃபிர் ரிகாப், அடிமைகள், இன்றைய காலகட்டத்தில் அந்த அடிமைகள் இல்லை. அதே போன்று அல்லாஹ் சொல்லுவான், கடனாளி, ரொம்ப கடன் பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க ஜக்காத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம என்ன நினைப்போம்? இப்ப எல்லாருமே கடன் வாங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லி, பெருமக்களை இன்னைக்கு எல்லாருமே எப்படி கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நேரம் ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா புல்லட் நிக்குது. என்ன நிக்குது? புல்லட் வண்டி நிக்குது. அந்த அடிப்படையில நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம். நல்லா பாதுகாக்க வேண்டும். என்னைக்கு புல்லட் நிக்க ஆரம்பிச்சுட்டு ஊருக்கு முசீபத்து உண்டாயிருச்சு. நான் சொல்லலைங்க, குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அப்போ இன்னைக்கு அந்த அடிப்படையில நம்ம உருவாக்கிக்கிட்டோம். இப்படிப்பட்ட கடனாளிகளுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்க கூடாது. வட்டிக்கு வாங்கி இவர் வீடு கட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாரு, இது மார்க்கம் சொல்லுதா? இது மார்க்கம் சொல்லுதா? இவருடைய குடும்பத்துல ஒரு நிக்கா நடத்தணும், அது செழிப்பா நடத்தணும், பெரிய விருந்து கொடுக்கணும், இதற்கு என்ன செய்யறாரு? இவர் கடன் வாங்குறாரு, இவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. இவங்களுக்கு கொடுக்க கூடாது. ஹலாலான முறையிலே குடும்பத்துல கடினமான கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவாங்க. அந்த நேரத்துல
வேற தகுந்த காரணமே இல்லாம என்ன செய்யறாரு, கடன் வாங்குறாரு பாருங்க, அவங்களுக்கு ஜக்காத்துடைய காசு நீங்க தாராளமாக கொடுக்கலாம் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லி கடைசியாக 8வது அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யுது, ஜக்காத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காமிக்கிறார். இது போல நிறைய விஷயங்கள். விவசாய நிலம் இருக்குது. இன்னைக்கு விவசாயிகள், எல்லா விவசாயிகள் இன்னைக்கு இதுலதான் நமக்கு தெரியுது விவசாயிகளுக்கு ஜக்காத்து கொடுக்குறோமா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுலயும் எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். மழை பொழிந்து என்னது, அல்லாஹ்வா மழை பொழிய வைக்கிறான். எந்த செலவினங்களும் இல்லாம உங்களுக்கு விவசாயம் விளைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்யணும், 20ல் 1 கொடுத்தா போதும். 20ல் 10ல் 1 கொடுத்தா போதும். அல்லாஹ் விளைச்சல் கொடுத்தா 10ல் 1. இல்ல அல்லாஹ் மழையை கொடுக்கல, நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னு சொன்னா விவசாய நிலங்கள்ல இருந்து நீங்க என்ன செய்யணும், 20 மூட்டை உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுல இருந்து 1 மூட்டை நீங்க யாரு கொடுக்குறோம், நகை தான் நம்மளுக்கு ஜக்காத்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நகை தான் ஜக்காத்து, பணம் தான் ஜக்காத்து, வெள்ளி தான் ஜக்காத்து. பெருமக்கள் விவசாயம் இது போன்ற கட்டிட நிலங்கள், அதே போன்று வாடகை வீடு விடுறோம், சொந்த வீடு இருக்குது, சொந்த வீடுக்கு ஜக்காத்து இல்லை. அதே சொந்த வீடை வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறோம், மாதம் என்ன செய்யுது, வருமானம் வருது அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன செய்யுது, மார்க்கும் ஜக்காத்தை கடமையாக்கிடுச்சு. லேசா கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே போன்று இடம் வாங்கி போட்டிருக்கிறோம், அந்த இடத்துல இருந்து எந்த ஃபாயிதாவும் இல்லை, ஜக்காத்து இல்லை. ஆனா அந்த இடத்தை நீங்க விற்கிறீங்க, விற்கும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யுது, பணம் வருது. அப்ப ஜக்காத் என்ன செய்யுது, உங்களுக்கு நிசாபு கடமையாகுது. அந்த இடத்துல என்ன செய்றீங்க, அந்த இடத்த லீஸ் கொடுத்துருக்கிறீங்க, அந்த இடத்துல இருந்து ஒரு ஆள் கடை வச்சிருக்கிறாரு, அதுல இருந்து உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொன்னா அதற்கு என்னங்க, உங்களுக்கு ஜக்காத்து கடமையாக்கி வச்சிருக்கு. ரொம்ப ஈஸிங்க. எதற்கு அல்லாஹ் இப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த ஜக்காத்தை கொடுக்கும் பொழுது உங்களுடைய பொருளாதாரத்தை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா மீட்டி எடுக்கிறோம், ரெட்டிப்பாக ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்துல பல இடங்கள்ல குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். குர்ஆன்ல 32 இடங்கள்ல ஜக்காத்தை பத்தி சொல்லப்படும். 33 இடங்கள்ல, எத்தனை இடங்கள்லங்க, 33 இடங்கள்ல. அதுல 28 இடங்கள்ல ஜக்காத்தை சொல்லும் போதெல்லாம் தொழுகையை பத்தி சொல்லணும். தொழுகை எவ்வளவு முக்கியமோ அதே போன்று ஜக்காத்து முக்கியம். 28 இடங்கள்ல தொழுகையை கடமையாக்குங்க, தொழுகுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் ஜக்காத் நிசாப் ஆயிடுச்சுன்னா என்னங்க, ஜக்காத் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தொழுகையோட இணைச்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார் என்று சொன்னா, அப்ப ஜக்காத்துடைய அந்த வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை எவ்வளவு பெரிய பாக்கிய பொருந்தியதாக இருக்கும் என்பதை பெருமக்களை விளங்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பொருளாதாரத்தை செழிப்பாக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து நாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மக்களாக உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். இதை கொண்டு நம்முடைய பொருளாதாரத்தை எந்த விதமான குளறுபாடுகளும் இல்லாமல் பெருக்கி வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.